கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற ஆன்மீக அன்பர்கள், குறிப்பாக அம்பிகை அடியார்களோடு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பதிவுகள். இப்போ பார்த்தீங்கன்னா அபிராம பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதி அப்படின்ற ஒரு அற்புதமான பயணம். அம்பாளுக்கான தோத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப உயரிய தோத்திரம் அபிராமி அந்தாதி. அபிராமி அந்தாதி அப்படின்றத தொடர்ந்து பாராயணம் செய்தால் என்ன கிடைக்காது வாழ்க்கையில்? அனைத்தும் கிடைக்கும். அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த அபிராமி அந்தாதியை தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டு வர இருக்கின்றோம். ஏன்னா இன்னும் முதல் பாட்டு நம்ம ஆரம்பிக்கல. அந்த தலத்தின் பெருமை, எப்படி அங்கே சுவாமி வந்தார், அமிர்த கடேஸ்வரர் அப்படின்ற நாமத்தோடு அந்த இடத்துல அமிர்த குடமாக தேவர்களின் மூலமாக அந்த குடம் கடமாக மாறி அமிர்த கடேஸ்வரர் என்ற நாமத்தோடு அங்கே எழுந்தருளினார். அவருடைய வீரச் செயல் என்ன? காலனை சம்ஹாரம் செய்து மார்க்கண்டேயரை சிரஞ்சீவியாக மாற்றியது. இப்படி பல பல அற்புதங்களை சிந்தித்தோம். இன்னும் 2-3 பதிவுகள் அந்த தலத்தின் பெருமைகள் நமக்கு தேவை. வாங்க எல்லாரும் எந்த இடத்துல, உலக நாடுகள், இந்தியாவில் இருக்கிற நாடுகள் எங்கே இருந்தாலும் எல்லாரும் திருக்கடவூர் அப்படின்ற இடத்துக்கு போகலாம். பேச்சு வழக்கில் திருக்கடையூர்னு சொல்கிறோம், ஆனால் அதனுடைய புராண பெயர் திருக்கடவூர். வாழ்க்கையில் எல்லாத்தையும் கடந்து செல்லும் இடம், அந்த இடம்தான் எல்லாத்துக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அற்புதமான இடம்தான் திருக்கடவூர். சொல்லப்போனால் திருக்கடவூர் மயானத்தில் தான் ஆயுள் விருத்தியே நடக்குது. கான்ட்ராஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை பற்றியும் போன தடவை பார்த்தோம். இந்த தடவை அங்கே சிவன் அடியார்கள் 2 பேர் வாழ்ந்தார்கள். அவர்களை பற்றி சிவன் அடியார்கள் எவ்வளவு பேர் சொல்லிகிட்டே போகலாம். அதனால்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய திருத்தொண்டர் தொகையில் அப்பாலும் அடிச்சார்ந்த அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு பாடுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரை வாழ்ந்தவங்க, இப்போ வாழறவங்க, இதுக்கப்புறமாவும் வரப்போகிற அடியார்கள்னால் நீங்களாம் உண்டு. உலகத்தில் எந்த மூலையில் சிவசிவன்னு கத்தினாலும் அவர்களெல்லாம் உண்டு. அதனால்தான் அப்பாலும் அடிச்சார்ந்த அடியார்க்கும் அடியேன்னு ரொம்ப தெளிவாக பாடியிருக்கார். ஏன்னா இவ்வளவுதான் நம்பர்ஸ் அப்படிலாம் சொல்லவே முடியாது. சிவனடியார்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருப்பார்கள். நாத்திகம் பேசுவாங்க, ஒரு வயசில் அப்படியே சிவன் அடிமையாக மாறிடுவாங்க. அப்படிலாம் நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். அதில் 63 பிரதானமாக சிவனடியார்கள் அப்படின்றது வந்து ஒரு கொள்கை, சிவ கொள்கை ஒன்றை வைத்துக்கொண்டு சிவபதம் அடைந்தவர்கள்னு எல்லா ஆலயங்களில் பார்க்குறோம். அதில் பிரதானமாக 4 சமயக்குறவர்கள்னு இருந்தாலும் 63 அப்படின்றது தான் எல்லா ஆலயங்களிலும் கொண்டாடப்படுகிறார்கள். இப்போலாம் 63 விழா ஒரு இடத்துலையும் அந்தந்த நாயன்மார்கள் எந்த ஊரை சார்ந்தவர்களோ அந்த ஊரில் சேர்ந்தவர்கள் அவ்வளோ நல்லா விமரிசையாக கொண்டாடுகின்றார்கள். அப்படி 2 நாயன்மார்கள் திருக்கடவூரில் உண்டு. ஒருத்தர் காரி நாயனார், இன்னொருத்தர் குங்கலிய கலைய நாயனார். இன்னைக்கு முதல்ல காரி நாயனாரை பற்றி பார்க்கலாம். ஏன்னா எல்லாரும் என்னோட அப்படியே திருக்கடவூர் வாங்க, அப்படியே அந்த சன்னதி தெருக்கு போகிறோம். மேலே அவ்வளோ ஒரு அழகான கோடி கும்ப தரிசனம் கோடி புண்ணியம்னு அந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணுறோம். சன்னதி தெருவில் நடந்துகிட்டே இருக்கும். என்ன ஒரு அழகான கற்பனை. கொஞ்ச நேரத்தில் அபிராமி தரிசனம் பண்ணலாம். அந்த கோயிலுக்கு வந்தாயிற்று. காரி நாயனார் இவர் வந்து ரொம்ப தமிழில் புலமை வாய்ந்தவர். ரொம்ப அழகாக கவிதைகள் இதிலெல்லாம் வல்லவர், எழுதுவதில் வல்லவர். இவர் கவிதைகள் எழுதி 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 அதில் கிடைக்கக்கூடிய தொகைகள், அன்றைக்கெலாம் தமிழில் பாட்டு எழுதுனா பரிசு கிடைக்கும். அப்படி தானே திருவிளையாடலில் பார்த்தோம். இன்றைக்கெலாம் தமிழில் எவ்வளோ பேர் கவிஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்றதே தெரியல. அப்படியே இருந்தாலும் தரமான கவிதைகள் எவ்வளோ வருது, அதை வைத்து செல்வம் ஈட்ட முடியுமா, எல்லாமே கேள்விக்குறி. ஆனால் அந்த காலத்தில் தமிழ் கவிதைகளை வைத்து, தமிழ் புலமையை வைத்து வாழ்ந்தவர்கள் பலரும் உண்டு. அப்படி இவர் ரொம்பவே அழகான தமிழ் புலமை வைத்து பாடுவார். பாடி நிறைய பரிசு வரும். பரிசை வைத்து கொண்டு சிவ திருப்பணிகள் பண்ணுவார். சிவ கொள்கை தானே நாயன்மார்கள். அப்படி வர பரிசு தொகைகளை வைத்து கொண்டு சிவனுடைய திருப்பணிகளை செய்வார். அப்படி அவர் செய்து கொண்டே இருக்கின்றார். அப்போ ஒரு சமயம் தமிழில் இலக்கியம், இலக்கணம் இதெல்லாம் ரொம்ப நல்லா படைப்பவர். அப்படி காரி கோவையார் அப்படின்ற ஒரு இலக்கணத்தை படிக்கிறார். இலக்கியம் ஒன்று எழுதுகின்றார். காரி கோவையார் அப்படின்றது அவருடைய படைப்பு.
அந்த காரிக்கோவையாருக்கு நிறைய வரவேற்பு கிடைக்குது. அந்த வரவேற்பு கிடைத்த உடனே அது அரசர்களின் காதுகளிலும் எட்டுகிறது. அதனால் சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் மூவருமே அந்த காரிக்கோவையார் அப்படின்ற அவருடைய படைப்பை பார்த்து ரொம்பவே பாராட்டி அவர்களுக்கு மரியாதை செய்யணும்னு சொல்லிட்டு காரிநாயனாரை அழைத்து மூவேந்தர்களும் போட்டி போட்டு அவர்களுக்கு பரிசு தொகையை கொடுக்குறாங்க. அப்படி பரிசு தொகை நிறைய வருது. அதை வச்சு கோயில்கள் எழுப்புகின்றார். ஏற்கனவே இருந்த கோயில்களை மறுசீரமைப்பு செய்கின்றார். இப்படி பல சிவாலயங்களின் திருப்பணிகளை செய்து கொண்டே இருப்பார். அண்மையில் பார்த்திங்கன்னா நிறைய வள்ளல்கள் நிறைய கோயில்களுக்கு அவர்களே பண்ணுறோம் அப்படின்வாங்க. இப்போ கூட திருச்செந்தூர் கோயில் நமக்கான கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது திரு சிவநாடார் அவர்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பல வள்ளல்கள் இருக்காங்க. கோயில்களுக்கு கொடுக்கணும், எவ்வளோ பெரிய பணமானாலும் வள்ளல்களானாலும் செல்வந்தர்களானாலும் வந்தது சுவாமியால், இறைவனால் அப்படின்ற நன்றியை மறவாமல் செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி அவர் நிறைய திருப்பணிகள் செய்ய திருப்பணிகள்னு சொல்லும் பொழுது கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஞாபகத்துக்கு வரார். அவர் ஈன்ற இப்போ நிறைய பேர் நிறைய தொகையை சம்பாதிச்சு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. தப்பானா தப்பில்லை. அதில் ஒரு பங்கு இறைவனால் ஈட்டப்பட்ட செல்வம். இறைப்பணியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணணும். இறைப்பணி அல்லாதவர்களும் வருமானத்தில் ஒரு சின்ன பங்கு இறைவனுக்கோ இறைவனுடைய அடியார்களுக்கு திரு அமுது செய்வதற்கோ அப்படின்றத அவங்க எடுத்து வச்சே இருந்தால் ரொம்ப நல்லது. எதுவுமே இங்கே கம்பல்ஷன் கிடையாது. நம்முடைய தர்மத்தில் எதுவுமே ஃபோர்ஸ் கிடையாது. அப்படி வச்சா ரொம்ப வாழ்க்கை அந்த தர்மம் தொடரணுன்றதுக்காக நமக்கு நல்லா வருமானம் வரும். நான் ஒரு 100 அடியார்களுக்கு வருஷத்துக்கு சாப்பாடு போடுறேன்னா அடுத்த வருஷம் நான் 100 120 மாற்றணும்னு நினச்சா போதுமா, அந்த வருமானம் அதுக்கேற்ற மாதிரி வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் சிவ அன்பர்களுக்கு செய்யும் தொண்டு என்பது நம்முடைய வளத்தை தான் கொடுக்கும். அதுதான் உண்மை. அப்படி அவர் நிறைய திருப்பணிகள் செய்யும் பொழுது சுவாமி வா, நான் உனக்கு இந்த ஒரு பூத உடலோடு உனக்கு சிவபதம் கொடுக்குறேன்னு சுவாமி அவருக்கு சிவபதம் கொடுத்தார். அப்படி காரி கோவையார் அப்படின்ற இலக்கியத்தை படைத்ததால் அவருக்கு காரிநாயனார் அப்படின்ற பெயரே ஆகு பெயராக தான் இருக்குது. அந்த காரி நாயனார் வாழ்ந்து அப்படியே சிவபதம் அடைந்த ஒரு அற்புதமான தலம் தான் திருக்கடவூர் அப்படின்ற அமிர்தகடேஸ்வரர் அபிராமி ஆலயம். இன்றைக்கி நம்ம காரிநாயனாரை பற்றி தெரிஞ்சுட்டோம். தொடர்ந்து குங்கலிய கலிய நாயனார் அவரை பற்றி தொடர்ந்து அடுத்த பதிவில் நாம் அறிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.